வித்தவுட் லைட்டில் வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ வந்து வித் லைட். இந்த லைட் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கா. ஸோ அந்த ஃபேஸு பளிச்சுன்னு இருக்கேக்கு ஒரு லைட் வந்து யூஸ் பண்ணேன். அந்த லைட்டோட நேம் வந்து சாஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடியோவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நிறைய யூடியூப் ஸ்டூடியோலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி வந்து ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அந்த லைட்டில் தான் இப்போ வந்து இப்போ என் ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு அடிக்குது. ஸோ இதுதான் அந்த லைட்டு. 1 minute. இப்போ வந்து ஆஃப் ஆகிட்டு இதுதான் அந்த லைட்டு. இந்த லைட்டை எதனால் மேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸு, அப்புறம் பின்னாடி வந்து பிவிசி பைப்பு, அப்புறம் வந்து உள்ளே வந்து பல்பு இருக்குது, வெளியே வந்து பேப்பர். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் ஆச்சு. இப்போ இதோட பவர் சப்ளை நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பருக்கு பதிலாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். ஓகே, இந்த லைட் வந்து எப்படி வந்து மேக் பண்ணலாம், இதை நான் எப்படி வந்து மேக் பண்ணேன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைட்டுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு பவுல். இந்த பவுலில் வந்து நான் வந்து சுற்றி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணி 1 day வந்து காய வச்சேன். அண்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு நார்மல் லென்த்தில் 2 பிவிசி சின்ன பைப் எடுத்துக்கோங்க. இது வந்து 2 inch சைஸு. அப்புறம் இது வந்து ஒரு டீ ஜாயிண்ட்டு, அப்புறம் 2 பைப் ஜாயிண்டர், 2 பைப்பையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். இது வந்து ஃபாயில் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து சில்வர் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஃபாயில் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 70 rupees. அப்புறம் 2 ஸ்க்ரூ வித் நட்டு, 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ஹோல்டரு, ஒரு பல்பு, ஒரு ஒயிட் கலர் எல்இடி பல்பு, இவ்வளோ தான் தேவை. ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாயில் பேப்பர் வந்து புதுசாக நான் வந்து வாங்கினேன். 70 rupees ஆச்சு. நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் பிளாக் கலர் வச்சுக்கோ, இது இருந்தால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை சுற்றி வந்து ஒட்டணும். இதை சுற்றினா அவுட்டரில் இன்னர் உள்ளே தான் சுற்றி ஒட்டணும். வெளியே வச்சு நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ள ரவுண்டை மட்டும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஈஸியாக நம்ம வந்து ஒட்டலாம். இது வந்து ஃபாயில் பேப்பர் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கிராமத்து சைடுனா கிடைக்க கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டுருங்க. இது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே இந்த மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் ஃபெவிகால் இருக்கலாம், அந்த ஃபெவிகாலை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஒட்டுங்க. அதுவே போதும் நம்மளுக்கு, அதுக்கு மேலே பாச வைக்காண்டாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். இது வந்து ஒரு சூப்பரான லைட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து விலைக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் ஆகும். பட் வந்து இதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 100 rupeesக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீட்டாக வந்து ஒட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நீட்டாக ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நார்மலாக ஒட்டியாச்சு. இதை சுற்றி என்ன வந்து ஃபாயில் பேப்பர் ஒட்டணும். இப்போ பார்க்க நல்லா இல்லை, இது சுற்றி என்ன ஃபுல்லாக வந்து ஒட்டணும். சுற்றி வந்து ஃபஸ்ட் வந்து ஃபெவிகால் போட்டிருக்குங்க. 10 rupees இந்த ஃபெவிகால் சுற்றி வந்து போட்டுருங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதை சுற்றி வந்து நம்ம வந்து ஃபாயில் பேப்பர் ஒட்ட போகிறோம். கரெக்டாக வந்து கட்டமாக ட்ரைன் ஷேப்பில் வெட்டி அதை வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. நீட்டாக ஒட்டுங்க. நான் ஏன் வந்து இந்த வீடியோலாம் ஸ்பீடாக போட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப டைம் இழுக்கும். ஒன்றா மெல்ல சொல்லி போட்டுகிட்டே இருந்தேன்னா, அதனால தான் ரொம்ப நார்மலாக ஸ்பீடாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜாயிண்டர் இருக்கலாம், அந்த ஜாயிண்டரில் வந்து 2 ஹோல் போட்டுருங்க. 2 ஸ்க்ரூ இருக்கலாம், அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு, இந்த ஸ்க்ரூ 2 போகிற அளவுக்கு வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ட்ரில் மிஷின் ஆள் வந்து கத்தி இலைக்கு சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சின்ன பைப் இருக்கலாம், அந்த சின்ன பைப்பில் வந்து ஃபஸ்ட் வந்து டேப் அடிச்சிருங்க. இது வந்து இன்சுலேஷன் டேப். இந்த இன்சுலேஷன் டேப் வந்து ஒரு 3 ரவுண்டு ஆர் வந்து 4 ரவுண்டு வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரிப் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்ட் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம அந்த லைட்டை. அதனால தான் இது எடுத்திருக்கேன். இந்த டீ ஜாயிண்டில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த டீ ஜாயிண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க ஈஸியாக. அப்புறம் இதே மாதிரி அந்த சைடும் வந்து டேப் அடிக்கணும். டேப் அடிச்சிருங்க. அதே மாதிரி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி பிளாக் கலர் அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வேறு கலர் வாங்காதுங்க. ஓகே, இப்போ வந்து நீட்டாக வந்து எடுத்தாச்சு. அடுத்து இதை அந்த 2 ஜாயிண்டர் இருக்கலாம், இந்த ஜாயிண்டரில் வந்து ஹோல் வந்து அந்த சைடு இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹோல் வந்து அந்த சைடு இருக்கணும். ஹோல் இல்லாத சைடில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி 2 கனெக்ட் பண்ணியாச்சு. 2 இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம இதை டேரெக்டாக ஏணி வந்து இதில் மாட்ட வேண்டியதான். இந்த பவுலில் 2 சைடு வந்து ஹோல் போட்டிருக்கேன். அந்த 2 ஹோலுக்கும் மேட்சிங்காக ஆல்ரெடி வந்து பைப்பில் போட்டிருந்தோம்னா அதே மேட்சிங்காக போட்டிருக்கேன். இதில் வந்து நட்டு வந்து நம்ம உள்ளேருந்து மேலே எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து மேலே எடுத்திருக்கோம். இந்த ஸ்க்ரூவை புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிவிசி பைப்பை அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிங்க. கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள்.
உடச்சிடாதுங்க. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இது வந்து இப்போ லூஸாக இருக்கும். இதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ நட்டு இருக்குல்ல, அந்த நட்டை போட்டு நல்லா வந்து டைட் பண்ண போகிறோம். நட்டை வந்து நல்லா போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோக்குள்ளே சின்ன ஸ்க்ரூ வாங்குவீங்க அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு பார்க்குறீங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன ஸ்க்ரூ வாங்கிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா லென்த்தாக ஒரு பிவிசி பைப் எடுத்தோம்ல, அந்த பிவிசி பைப்லாம் இந்த சைடு வந்து டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறு வந்து கம்மை யூஸ் பண்ணிங்க. இதில் டேப் மட்டும் நார்மலே போதும். இதுவும் நல்லா டைட்டாக இருக்குது. நல்லா வந்து டைட்டாக வந்து மாட்டியாச்சு. ஓகே, இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள லைட் மாட்டிட்டு இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஹோல்டர் மாட்ட போகிறோம். ஹோல்டர் மாட்டக்கூடிய இடத்துல அந்த ஃபாயில் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் சப்போஸ் ஒரு ஒயர் ஷார்ட் ஆகி அந்த ஃபாயில் பேப்பரில் பட்டினா ஃபுல்லாக வந்து கரண்ட் வந்து பரவிடும். ஸோ அப்போ நம்ம கையை வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணிடுங்க. சைடில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன், ஒயர் வந்து வெளியே எடுக்கிறேக்காண்டி. ஓகே, அந்த வழியோடு ஒயர் வெளியே எடுத்து 2 ஸ்க்ரூ போட்டு நான் வந்து ஹோல்டரையும் பல்பையும் வந்து மாட்டிட்டேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது புரியலாம், நீங்கள் வந்து எதாவது எலக்ட்ரானிக் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க. ஈஸி தான் இதெல்லாம் மெத்தடு. ஓகே, நார்மலாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி மாட்டியாச்சு. இனி இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் சுவிட்ச் போடுறேன், எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள். ரிஃப்ளெக்ட் பேப்பரை யூஸ் பண்ண உடனே செம்ம பவராக இருந்து, பட் வந்து ரிஃப்ளெக்ட் பேப்பரை யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு சும்மா எடுத்து பார்த்துருந்தேன். அது வந்து நல்லாவே இல்லை, ரிஃப்ளெக்டே பண்ணல. இது வந்து ரிஃப்ளெக்ட் பேப்பரை யூஸ் பண்ணோன்னா செம்ம பளிச்சுன்னு அடிக்குது. ஃபோக்கஸ் லைட் மாதிரி மூஞ்சில் அப்படி ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் அடிக்குது. கண்ணு கூசுது, அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து இவ்வளோ லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து தேவையில்லை. ஃபோட்டோகிராஃபி வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ பவரான லைட் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் இவ்வளோ பவரான லைட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேடோ வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நம்ம லைட்லேருந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்லேருந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டை வந்து அப்படியே வந்து ஃபேட் பண்ணிவிடும். ஒரு பேப்பர், அந்த பேப்பர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 பேப்பர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் வருது, ஒரு பல்புக்கு தான் வெளிச்சம் வருது, ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான வெளிச்சம் வருது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து குறைக்கணும், இந்த வெளிச்சத்தை வந்து குறைக்கணும். அதுக்கு நான் வந்து A2 பேப்பர்னு கடையில் கேளுங்க, அதான் மெல்லிஸாக இருக்கும், அதை வந்து கேளுங்க. அதை A2 பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். வாங்கி இதோட ப்ரைஸ் வந்து 4 rupees தான் வரும். வாங்கி கரெக்டாக வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணியேன். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டேன், ரவுண்டாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வந்து ஒட்ட வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஃபெவிக்ளூ வந்து யூஸ் பண்ணி அப்படியே வந்து சுற்றி வந்து க்ளூ வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வெளியே எங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒட்டிட வேண்டியதான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைட்டு. ரியலாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வந்து அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நீட்டாக வந்து க்ளூ போட்டாச்சு. இப்போ அப்படியே எடுத்து ஒட்டிடலாம். ஓகே, சூப்பர், ஒட்டியாச்சு. ஸோ இப்போ இதோட லைட்டை வந்து ஆன் பண்ணி இதோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன வந்து கிளியராக ஒட்டுங்க. ஏன்னா வந்து பேப்பர் வந்து சடனாக கீழே விழுந்துடக்கூடாது, ஏதாவது காற்றடிச்சு அப்படியே வந்து இதாகிடக்கூடாது. அதனால் வந்து நான் இந்த பேப்பர் ஒட்டும் போது வந்து நிறைய கம் போட்டு ஒட்டுங்க. அப்போ தான் வந்து கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு, அந்த பேப்பர் உழாது. ஓகே, நல்லா ஒட்டிடுங்க. ஸோ நான் இதுதான் வந்து என்னோடய யூடியூப் ஸ்டுடியோவுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட்டாக வந்து சாஃப்ட் பாக்ஸ் லைட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைட்டுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாஃப்ட் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. நிறைய தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒட்டியாச்சு, ஃபைனலி ஃபினிஷ்ட். ஒயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். லாக்டவுனால் ஒயர் கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா வைக்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து பவரை குறைச்சிட்டு கரெக்டான அளவு வந்து லைட்டிங் தான் தேவைப்படுது. ஓகே, இவ்வளோதான். ஸோ இதோட சாம்பிள் வீடியோ எடுத்திருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைட் எதுவுமே இல்லை, ரூம் லைட்டு தான் இருக்குது. வித்தவுட் லைட்டில் வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ வந்து வித் லைட், இப்போ வந்து லைட் போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வித் லைட், இந்த லைட் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நல்லா வந்து எப்படி சொல்ல, லைட் அடித்த மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், வெளியே வச்சு வீடியோ எடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான லைட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் லைட்டு. இந்த ஸ்டாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்டாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா 750 தான். இதை வந்து நீங்கள் வந்து லைட்டுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அதில் வந்து பால் கட்டு வரும் ஹெட்டு, அதில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டு பண்ண மாதிரி இருக்கும். அதை கழட்டிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து மொபைலாக யூஸ் பண்ணிடலாம்.
ஆல்ரெடி நான் வந்து இது முன்னாடியே வாங்கினது, அதனால் இதில் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து உடஞ்சிட்டு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்டு சும்மா நடந்து அதில் தான் இந்த லைட் செட்டப் பண்ணேன். உண்மையிலே இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த லைட்டை வச்சு தான் மேக் பண்ணுவேன். ஓகே, அதுலேயும் பாருங்கள். ஓகே, பாய்.